எனக்கு எங்க அண்ணன் தான் உயிர். அவருக்கு உன்னை பிடிக்கல, அதனால நீ என்ன மறந்துரு. பூஜிமா, அப்படி சொல்லாத பூஜிமா. எனக்கு நீதான் உயிர். உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ கேளு, நான் பண்றேன். எங்க அங்க என் பேரை எழுது பார்க்கலாம். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? பூஜிமா, பூஜிமா, அதை தவிர வேற எது வேணாலும் கேளு. போயிட்டு அந்த கிணத்துல குதி பார்க்கலாம். இல்ல பூஜிமா, எனக்கு தண்ணினா பயம். அடைச்சி போடா. அட வா போலாம். பூஜிமா, நீ சங்கர் வீட்ல 2 கிலோ கோதுமையை திருடினதுக்காக அவனுக்கு நான் 3 கிலோ கொடுக்க போறேன். அதுக்கு பதிலா உன் பையன் 4 வருஷம் என் வீட்ல வேலை செய்யணும். 2 பேருக்கும் நியாயத்தை சொல்லிட்டேன். 2, 3, 4 முடிஞ்சது. டேய், இங்க வாடா வாடா. டேய் உட்கார்றா உட்கார்றா. சொல் பேச்சே கேட்க மாட்டேன்ற. உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போறேன், நல்லா கேளுங்க. கொக்கு மாதிரியே ஒரு வித்தியாசமான பக்ஷி இருந்துச்சு. காலப்போக்குல எல்லா பக்ஷியும் இறந்து போய் வெறும் 5 பக்ஷி மட்டும்தான் உயிரோட இருந்துச்சு. இந்த 5 பக்ஷியும் தன்னோட இனத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கண்டத்துல இருந்து இன்னொரு கண்டத்துக்கு போச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தா அது கண்ணு கெட்டாத தூரத்துல இருந்துச்சு, இன்னொரு பக்கம் அதுங்களோட அழிவு. இது எல்லாத்துக்குமே பயந்து இன்னொரு கண்டத்துக்கு போக வேணான்னு முடிவு பண்ணுச்சுங்க. ஆனா அதுல ஒரு பக்ஷி என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணி போச்சு. பல மலைகளை தாண்டி, பாலைவனங்களை தாண்டி, பெரிய கடல்களை கூட தாண்டிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை வரும்போது டப்புன்னு ஒருத்தன் துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். அப்புறம் என்னாச்சு எஜமா? செத்து போயிடுச்சு. அத சுட்டது யாரோ இல்ல, நான் தான். இந்த கதையோட நீதி என்ன? ஏதோ சாதிச்சிடலான்னு கிளம்பின பக்ஷி செத்து போச்சு. அத நம்பி போகாம மீதி இருந்த பக்ஷி எல்லாம் உயிரை காப்பாத்திக்கிச்சு. அந்த பக்ஷிங்க வேற யாரும் இல்ல, இவங்க தான். உன் முயற்சியில உன் சாவ பாப்பிய தவிர உன் பேச்சு இங்க கேட்கிறவ எவனும் இல்ல. எஜமானுக்கு வேண்டியவங்க போயிட்டாங்க. புஜிமாக்கு தேவையானது அவங்க அண்ணனால பண்ண முடியல. கல்யாண தேதியை குறிச்சாங்க. அதை கேட்டதும் எனக்கு நெஞ்சு பிடிச்சிருச்சு. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நேரா கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு போயிட்டு. புஜிமா, கல்யாண வீட்ல வந்து பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா போயிடு. போ, உன்கிட்ட தான் சொல்றேன், போயிடு. ஏய், கைய கால உடைச்சு போட்டுருவேன். புஜிமா, அறிவில்ல உனக்கு? உன்னதான்டா. ஏய், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத, ஒழுங்கா போயிடு சொல்றல. டேய், வேணாம்டா, இவனை கூட்டிட்டு போடா. போலாம் வா. இங்க என்னடா பண்ற? எதுக்காக இங்க வந்த? நல்லா கேளு. இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியும் புஜிமா. உனக்கு என்ன பைத்தியமா? பிடிக்காம நான் எதுக்கு அங்க உட்கார போறேன்? இல்ல புஜிமா, உனக்கு பிடிக்காம தான் உட்கார்ந்திருக்க. எனக்கு தெரியும், நல்லா தெரியும். டேய் போயிடுறா, உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். டேய், ஒழுங்கு மரியாதையா போயிடு. அண்ணா, அவன் மேல ஒரு அடி விழுந்தா கூட நான் சும்மா இருக்க மாட்டேன். கையெடுங்க. ஏய், நௌரா. ஏய், ஏய், 5 நிமிஷத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க என்னடி பஞ்சாயத்து? கேக்குறல? உண்மைதான்டா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. அன்னைக்கு நான் என்ன கேட்டாலும் பண்றேன்னு சொன்னல, இப்ப கேக்குறேன், செய்றியா? இவன் அடி. என்ன இந்த பைத்தியக்காரனா? என்ன அடிக்க போறது இந்த பைத்தியக்காரனா? ஏடா என்ன அடிச்சிருக்கடா? அட்ரா, அட்ரா, அட்ரா பாப்பா, அட்ரா. தைரியம் இருந்தா கைவிடா.
என் கூட வாழ்ந்து பாரு புஜ்ஜிமா. நான் நல்லவனா பைத்தியக்காரனான்னு உனக்கே தெரியும். புஜ்ஜிமா, அண்ணா, அவன் உங்களை அடிச்சா என்னால தாங்கிக்க முடியாது. விடுங்க. ஆமா ஆமா நான் பாத்துக்கிறேன், விடுங்க. ஆ ஆ. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா, அப்பா அப்பா எதுக்குப்பா இத எல்லாரும் சாமியா நினைச்சு இது கும்பிடுறாங்க? எல்லையம்மன் கடாமா. கடந்த 12 வருஷமா எல்லையம்மன் திருவிழாக்காக ஊரே இதை காப்பாத்திட்டு வருது. இன்னும் 2 மாசம் காப்பாத்தி எல்லையம்மன் கிட்ட கொடுத்துட்டா ஊர்ல கஷ்டங்கள்லாம் தீந்துருமா. அப்பா அந்த கெடா எங்கேயாச்சும் தொலைஞ்சிருச்சுன்னா? அதுக்குதான் அது கழுத்துல மணி கட்டியிருக்காங்கம்மா. அப்போ அந்த மணி எடுத்துக்கிட்டு யாராவது ஓடி போயிட்டாங்கன்னா? அந்த மணி சத்தம் எங்க கேட்டாலும் நம்ம கிட்ட ஓடி வந்துருமா. மகிமை, அவ்வளவு மகிமை இருக்கிறதுனாலதான் நம்ம வேண்டுதெல்லாம் நிறைவேறுன்றது ஊர்க்காரங்களோட நம்பிக்கை. அப்ப நீ என்ன வேண்டிக்கிட்டப்பா? நான் என்ன வேண்டிக்க போறேம்மா, நீ படிக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அவ்வளவுதான். எங்க அப்பா என்னையும் படிக்க வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு, ஆனா முடியல. சரி, உன்னையாச்சும் நான் படிக்க வச்சு எங்க அப்பா ஆசையை நிறைவேற்றிக்கிறேன். எங்க பாருமா, நீ படிக்கிறியா? ம், ஆ? ம். வா. ஏய் ஷாமி, எல்லையம்மன் சொன்னதை மறந்துட்டியா? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? யாரும் படிக்க வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் அவங்கள ஆரம்பிச்சது. எஜமாங்கிட்ட சண்டை போடுறது பத்தாதுன்னு இப்ப ஊர்க்காரங்க கிட்டயுமா? எல்லையம்மனை எதிர்த்து நின்னா வாழ விடுவாங்களா உங்கள? அந்த நிமிஷம் எனக்கு ஞாபகம் வந்தது ஒருத்தர் தான். சரி கரி கபதாபா சரி கபபாதா. உன்ன நிக்காத, போ தள்ளிப்போ. ஐயா, தள்ளிப்போ தள்ளிப்போ. அப்பா. என்ன உனக்கு என்ன பைத்தியமா? யாரா நீ? ஐயா, என் பொண்ணுக்கு படிப்பு சொல்லித்தாங்க ஐயா. உனக்கு என்ன பைத்தியமா? வழி விடுற. ஐயா ஐயா ஐயா, அது சரி. அப்படிலாம் சொல்லாதீங்க ஐயா. நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்றேங்க ஐயா. இது ஒண்ணு மட்டும் எனக்காக பண்ணுங்க ஐயா. ஐயோ, ஐயா, இவ உங்க காலை பிடிச்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா. எழுந்துடா எழுந்துடா. நீ வந்து காலை விடு. எழுந்துடா. எழுந்துடா. டேய், பக்கத்து ஊர்ல போய் படிக்கலாம் இல்லடா. எங்களை பள்ளிக்கூடத்துல சேர்த்துக்க மாட்டாங்க ஐயா. எழுந்துடா முதல்ல, எழுந்துற. சொல்றல எழுந்துற. ஒன்னும் ஆகல. எஜமானுக்கு தெரிஞ்சா என்ன சும்மா விட மாட்டாரு. நீயும் என்ன விடுற மாதிரி இல்ல. நீ என்ன வேலை பாக்குறடா? ஐயா, அந்த காட்டுக்கிட்ட ஆடு மேய்க்கிறேங்க ஐயா. அப்படியா? அங்கெல்லாம் காட்டுத்தேனு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதாமே. அது எஜமா குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல பேசிட்டு இருந்தாங்க, நான் கேட்டேன். அந்த தேன் எதுக்காக நீ கொண்டு வரியா? சொல்டா. கொண்டு வரங்க ஐயா. அப்போ என் பொண்ணு படிப்பு சொல்ற, நீ எடுத்துட்டு வா. சொல்ற. சாரி கரி கபதா. படிச்சிடலாமா? ஐயா, தேனை கொண்டு வந்துடுறேன் ஐயா. அப்பா அங்க தேனி கடிச்சிட்டா நம்ம என்னப்பா பண்றது? பயப்படாதம்மா, அதுக்குதான் இந்த பை. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, வா.